தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அதிமுக அடிமை கூட்டம் மாதிரி பாஜகவை எதிர்க்க வக்கில்ல. அதுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். எதிர்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல், தமிழ்நாட்டுக்கான நிதின்னு எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்றம் வரம் போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நம்ம உரிமைகளை நிலைநாட்டுகிறோம். மோடி பிரதமரானதும் 10 ஆண்டுகளாக என்ன செஞ்சாரு? மாநிலங்களே இல்லாமல் ஆக்க நினைக்கிறார். குஜராத் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்ப மற்ற முதலமைச்சராக பார்த்தாலே கசக்குது. மாநில உரிமைகளை பறிக்கிறாரு, மாநிலங்களுக்கு வர நிதியை தடுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட தர மறுக்கிறாரு. மாநில மொழிகளை புறக்கணிக்கிறாரு. எதை சரியா பண்றாரு தெரியுமா? விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டா அணிஞ்சிட்டு போறாரு. ட்ரெஸ் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா? இல்லையே. சமஸ்கிருதத்துக்கு நிதியை அள்ளி கொடுத்து விட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி கூட தரமாட்டேங்கிறாரு. கூட்டாட்சின்னு சொல்லுவாரு, ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பாரு. அதனால்தான் அவரால் மக்கள் கிட்ட தன்னோட ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியல. உடனே என்ன பண்றாரு? பழைய சம்பவங்களை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு. அதுக்கு தான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு. இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நடக்கிறது என்ன? இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. தேன்கூட்ல கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு? கச்சத்தீவை மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார்? அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா? இலங்கை அதிபரை சந்திச்ச போதெல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்காரா? அப்பவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல. நேரு காலத்தில் நடந்தது, இந்திரா காலத்தில் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா? மாண்புமிகு மோடி அவர்களே, கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும், நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன். அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா நான் வச்சது கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்சேன். ஞாபகம் இருக்கா? அந்த கோரிக்கை மனுவையாவது இதுவரை படிச்சு பார்த்தீங்களா? எத்தனை கதைகள், எத்தனை நாடகங்கள்.